Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். மெயின் அந்த பெயின் வரதே வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளம் மசில் ப்ராப்ளம்னு மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாலே பெயின் செட் ஆகிடும். இந்த இடத்துக்கு கரெக்டாக முட்டிக்கு நேராக இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதால் இந்த முட்டியால் இவரை இதை ப்ரெஸ் பண்ண சொல்லணும். ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த தை மசில் ஸ்ட்ரைட் ஆகிறது அவருக்கு தெரியும். இந்த ரெண்டு காலையும் மடக்கி வச்சுட்டு ரொம்ப இல்லை ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ரிலாக்ஸாக வச்சு இந்த ஃபோம் ரோலரோ இல்லை டவல் இது தலகாணியை மடக்கி வச்சுட்டு ரெண்டு கால்க்கும் நடுவில் கொடுத்துட்டு இதை ஸ்குவீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், உள்ளேருந்து இந்த டைட் ஆகும். இவரை வெறும் காலையே மேலே தூக்குறது, முட்டியை மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக தூக்குறது எவ்வளோ முடியுமோ இந்த காலையே செய்யுங்க சார். முட்டியை மெயின் என்னென்னா பாதம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இப்படி இல்லாமல். ஏன்னா எனர்ஜி லீக் ஆகிடும். மெயின் என்ன, இந்த மசில் டைட் ஆகணும். நீ பெயின்னா நீக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, ஹிப்புக்கும் பார்க்கணும், ஸ்பைனுக்கும் பார்க்கணும். அது இந்த ஃபோம் ரோலிங்னும் இதுவும் ஆன்லைன்லேயே கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் கிடைக்கும், பெருசாகவும் இருக்கும். சின்னதே போதும் நம்மளுக்கு. இங்கே இருக்க மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்குன்றோம், ரொம்பவும் பண்ணக்கூடாது. லைட்டாக இதை ரோல் பண்ணி ஃபோம் ரோலிங், ஃப்ரண்ட் மசில், சைட் மசில், தை மசில், பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே பண்ணோம். எப்படின்னா இப்போ இவரால் இப்படி பண்ண முடியலன்னா முட்டியை கீழே வச்சுக்கலாம். முட்டியை கீழே வச்சுட்டு ஸ்லோவாக ரோல் பண்ணோம். இது எப்படின்னா இந்த மசிலோட ஃபுல் லென்த்துக்கு ரோல் பண்ணும். இப்போ மெயினே வந்து நம்மளுக்கு இந்த இடம் டைட் ஆகுது. உட்காந்தும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். உட்காந்தும் காமிச்சிடறேன். இதை ரோல் பண்ணுங்கள். மெயின் இந்த கீழே முட்டி கடியில் அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்லோவாக லூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 45 டிகிரி சைடில் ரொம்ப இதில் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் மேக் இட் சிம்பிள். ஓகேங்களா? எவ்வளோ முடியும்? ஆமாம், இது ஹிப்புக்கு இந்த பொசிஷனில் படுத்துட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் இப்படி போட்டு காலை பெண்ட் பண்ணி, அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஹிப்பு நீ ஆங்கிளோ ஸ்டெப்லைஸ் இதையும் இப்படியே வச்சுக்கணும். இழுத்து விடுறது 1 1 2 3. வணக்கம், நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட செலிபிரிட்டி பிசியோ கார்த்திகேயன் சார் இருக்காரு. தொடர்ச்சியாக இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பற்றி தான் பேசுகிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் சார். சரி, வணக்கம் சார். லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பெயின் எப்படியெல்லாம் வருது அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். இப்போ இந்த மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? கண்டிப்பாக எக்ஸசைஸ் நம்ம டைரெக்டாக போயிடலாம் சார். மெயின் அந்த பெயின் வரதே வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளம் மசில் ப்ராப்ளம்னு மசில்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணாலே பெயின் செட் ஆகிடும். இதை பிகினர், இன்டர்மீடியேட் அண்ட் ஓல்டர் பாப்புலேஷன் அண்ட் அத்லெட்டிக் பாப்புலேஷனுக்கு தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் பிகினர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டவல் எடுத்துக்கலாம் சார். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ், எனி பெயின்க்கும். ஸோ பிகினர்னா யாருக்கு வந்து ஓரளவுக்கு மூட்டு வலி ஆரம்பிக்குதோ லேசாக ஸ்டார்ட் ஆகிருக்கும், பெரிய பிரச்சனை இல்லை. டாக்டர் வந்து ஓகே எக்ஸசைஸ் பண்ணால் போதும், பேசிக்காக ஃபிசியோதெரப்பி பண்ணால் போதுன்றவங்களுக்கு இந்த மாதிரி இந்த டவலை நல்லா ரோல் பண்ணிட்டிங்கன்னா, டவல் தான் இல்லை இந்த சைஸில் எது இருந்தாலும் சாஃப்ட் பேட் நம்ம அவரோட இந்த கை ஃபிஸ்ட்டு சைஸில் ஒரு ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக முட்டிக்கு நேராக இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதால் இந்த முட்டியால் இவரை இதை ப்ரெஸ் பண்ண சொல்லணும். ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த தை மசில் ஸ்ட்ரைட் ஆகிறது அவருக்கு தெரியும். ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு 20 கவுண்ட்ஸ் 15 to 20 கவுண்ட்ஸ் பண்ணோம். ஒரு 3 செட்ஸாவது பண்ணோம் சார். ப்ரெஸ் பண்ணுறது மினிமம். ரொம்ப பிகினருக்கு நான் சொல்கிறேன், எதுவுமே பண்ணதில்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இந்த ஐசோமெட்ரிக் கண்ட்ராக்ஷன்னும் இதில் என்ன ஆகுனா இந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும், பட் லென்த் மாறாது. ஐசோமெட்ரிக்குன்னும் இது பண்ணுறப்ப என்ன ஆகுனா இங்கேருந்து இந்த இடுப்பு மசில் ஸ்ட்ராங் ஆகிறப்ப எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த மசில் பெருசாக வேலை செய்யாதனால ஜாயிண்ட்டுக்கு கம்ப்ரெசிவ் லோட் கொடுக்காது, ஸ்ட்ரென்த் கிடச்சிடும். எவ்வளோ நேரம் எவ்வளோ கவுண்ட் பண்ணணும்? 10 seconds to 15 seconds மினிமம் ஹோல்டிங் சார். ஓகே, 3 times to 5 times பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இதையே வந்து இந்த குதிக்கால் கீழேயும் வச்சுட்டு முட்டியை லேசாக வச்சுட்டு அதை அழுத்த சொல்லலாம். அழுத்துங்க. இந்த இடத்துல ஹாம்ஸ்ட்ரிங்கில் தெரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சார் ஒரு 10 seconds 20 seconds பண்ணிவிட்டு 3 sets பண்ணோம் மினிமம். இப்போ இவ்வளோ தான் பண்ணணுன்றது எக்ஸசைஸ் இல்லை சார், அவங்க எவ்வளோ வேணாலும் பண்ணோம்ல. பேஸ் லைன் 3 sets 15 to 20 counts 3 times a day கூட பண்ணலாம். காலையில், மத்தியானம், சாயங்காலம் மாதிரி ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தானே சார். ஹோல்டிங் தான், மூச்சை பிடிக்காமல் மெயினாக பண்ணோம், ரிலாக்ஸாக பண்ணோம். வேறு எங்கேயாவது தாட் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு பண்ணால் வேஸ்ட்டு. அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகுதா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஆங்கிள்ன்ற மாதிரி இது ஒரு ஆங்கிள்லையும் சைஸை மாற்றிக்கிட்டே போயிட்டு ப்ரெஸ் பண்ண வைக்கலாம்.
அடுத்தது இந்த ஆங்கிளில் வச்சும் ப்ரெஸ் பண்ண சொல்லலாம். ஆங்கிள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 காலையும் மடக்கி வச்சுட்டு ரொம்ப இல்லை ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ரிலாக்ஸாக வச்சு இந்த ஃபோம் ரோலரோ இல்லை டவல் இது தலகாணியை மடக்கி வச்சுட்டு 2 காலுக்கும் நடுவில் கொடுத்துட்டு இதை ஸ்குவீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், உள்ளேருந்து இந்த டைட் ஆகும். முட்டிக்கு மட்டும் இல்லை, கீழே ஆங்கிள் வரைக்கும் ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். உள்ளே டைட் ஆகிற தெரியுதுங்களா? எஸ். அதே மாதிரி 10 to 20 seconds 3 sets 3 times a day minimum. 5 times கூட பண்ணலாம், 3 5 ஆக்கலாம். பட் ஸ்லோலி இன்க்ரீஸ் பண்ணணும், விடணும், மூச்சு பிடிக்காமல். கோரையும் லேசாக வயிறை லேசாக டைட் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இவரை வெறும் காலையே மேலே தூக்குறது, முட்டியை மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக தூக்குறது. ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ இந்த காலையே செய்யுங்க சார். முட்டி மெயின் என்னென்னா பாதம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இப்படி இல்லாமல். ஏன்னா எனர்ஜி லீக் ஆகிடும். மெயின் என்ன, இந்த மசில் டைட் ஆகணும். நீ பெயின்னா நீக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, ஹிப்புக்கும் பார்க்கணும், ஸ்பைனுக்கும் பார்க்கணும். அது ஸ்பைன் இப்போ படுத்துட்டு இருக்கனால ஸ்டேபிளாக இருக்குது. வயிறை மட்டும் டைட் பண்ணிவிட்டு மூச்சு பிடிக்காமல் மேலே ஒரு 90 degrees வரைக்கும் கொண்டு போகலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாமல் அவரே ஸ்லோவாக 1 1 2 3 இது 15 into 3 மேக்ஸிமம் பண்ணலாம் சார். பட் பிகினர்ன்றனால ஸ்டார்டிங் வித் 5 ஆர் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெயின். கம்ஃபர்டபிலிட்டி தான். பெயின் இருக்கப்போ ரொம்பவும் பண்ணக்கூடாது. பெயினே வந்து உங்களை பண்ணாதீங்க, நான் டேமேஜ் ஆகிருக்கேன்னு தான் சொல்லுது. அந்த டைமில் ரொம்ப பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து காலை சிம்பிளாக மடக்கி நீட்டலாம். இது வந்து பேசிக் சிம்பிள். இதுலேயே அவர் அந்த டவல் மாதிரி நடுவுலையும் இதை வச்சுட்டு பண்ணுறப்ப அந்த ஜாயிண்ட்லேருந்து என்ன ஆகும், கிளைட் ஆகும். இழுக்க முடியுதா? கையாலையும் இழுக்கலாம், இல்லை இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு பேண்டு மாதிரி கொடுத்துட்டு காலுக்கு அடியில் இதை பிடிச்சி இழுக்கிறப்ப என்ன ஆகும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அந்த ஜாயிண்டில் க்ரியேட் ஆகும் வித் கம்ப்ரெசிவ் லோட். இந்த டவலை நல்லா மடித்து இங்கே வைக்கிறப்ப உள்ளே இழுத்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்கணும். இது பிகினர் ஸ்டேஜ் தான், ஜாயின்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலான்னா, இவர் காலை ஜஸ்ட் ஏதாவது ரோப் இருந்தால் கூட நம்ம ரோப்பு பெல்ட்டு பழைய பெல்ட்டு இருந்தால் கூட ஓகே தான். நார்மல் நம்ம இடுக்கு போடுற பெல்ட். பட் இந்த மாதிரி இருந்தால் பெட்ரு சார். நெக்ஸ்ட்டு வந்து இவர் என்ன பண்ணோன்னா, மெயின் காலை சிம்பிளாக இப்படி மடக்கி 90 வச்சுட்டு இந்த 2 கையால் இங்கே பிடிச்சிட்டு இதையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மேலே. அப்போது இந்த நீயில் என்ன ஆகுது பாருங்கள். பேசிக் நம்மளுக்கு மெயின் ஸ்ட்ரென்த்து இங்கே தான் வேணும். அகெயின்ஸ்ட் கிராவிட்டிலையும் போகுது. ஒரு தெரபிஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அட்டெண்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மேலே பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரினா பேண்டு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லூப் பேண்டுன்னு வருது. எனி பிராண்டு ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் எங்கே வேணாலும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி லூப்பு இதை காலில் மாட்டிட்டு இன்னொரு காலில் இதை இங்கே இப்படியே விட்டுட்டு எஸ் இப்போது இதை மேலே இதை பிகினராகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆங்கிள் ஈஸி 90 ஓகே. அப்போ பண்ணுறப்ப பாருங்கள் முட்டியில் என்ன ஆகுது, நான் சொன்ன ஃபங்க்ஷன் வருதா. ஒன்ஸ் இந்த மசில் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனாலே பெயின் கண்டிப்பாக வராது. ஓகே, அதுக்கு தான் எக்ஸசைஸ். எவ்வளோ பண்ண போகிறீங்க, மேக்ஸிமம் 1 1 2 3 பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது. ஸ்லோவாக 1 1 2 3. எப்போயுமே இன்ஜுரி ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா 1:3 டெம்போன்னும். கம்மியாக விடுறப்ப ஸ்லோவாக விடணும், பண்ணுறப்ப நார்மல் ஸ்பீடில் பண்ணும். 1 1 2 3 1 1 2 3 மேக்ஸிமம் 15 into 3 that is 45 times he can do. மினிமம் 8 into 3. ரொம்ப வயசானவங்க 5 into 3 கூட பண்ணலாம். டிபெண்ட்ஸ். இதில் இவ்வளோ தான் பண்ணோன்னு யாருமே எதுவுமே ரிசர்ச் ஆர்டிக்கல் இல்லை. பேஸ்லைன் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. நம்மளால் 4 இட்லி சாப்பிட முடியும், 40 இட்லியோ சாப்பிட முடியும் நினச்சா. எக்ஸசைஸும் அந்த மாதிரி தான். எவ்வளோ பண்ண முடியுமோ, எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ தாங்குதோ அவ்வளோதான் பண்ணோம். இன்றைக்கி நான் 20 பண்ணோம் 50 பண்ணோன்னு டார்கெட் வச்சு பண்ணவே கூடாது. இதில் வேரியஸ் பேண்ட்ஸ் இருக்குது சார். வேரியஸ் பேண்ட்ஸ் என்னென்னா சார், இப்போ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 kgsன்னு இருக்குது. இதில் 2 to 3 kgs. இதில் பார்த்தீங்கன்னா 7 to 10. ஸோ 5 to 10ன்னு இருக்கும், 5 to 8ன்னு இருக்கும். ஸோ வேரியஸ் லெவல் உங்களோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ எப்போயுமே என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹெவியராக ரெசிஸ்டன்ஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா கிடையாது. நிறைய பேர் ரொம்ப திக்காக இருந்தால் தான் அது லாரி டயரை இழுக்கிற மாதிரி இருக்கும் சார். அந்த மாதிரி பண்ணால் நீ ஜாயிண்ட்டை நம்ம டேமேஜ் தான் பண்ணுறோம்.
ஓகேங்களா? அவரோட ஹைட்டுக்கு, அவரோட வெயிட்டுக்கு, அவரோட மசில் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது ஒரு ஃபிசிக்கல் தெரப்பியில் 1 repetition மேக்ஸிமம்னோ. அவரால் மேக்ஸிமம் இந்த ஒரு பேண்டை ஒரு தடவை எத்தனை தூக்க முடியுது, அது ஒரு ப்ரோக்ரெசிவ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் ஒன்று. அது நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபிசியோ கிட்ட பார்த்துட்டு பண்ணாங்கன்னா பெட்டர் சார். அப்படி இல்லைன்னா இந்த பேசிக்கில் யார் வேணாலும் பண்ணலாம். இதை விட லைட்டர் பார்த்தீங்கன்னா இது பலூன் மாதிரி தான் இருக்கும், பியற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஈஸியானது ஆன்லைன்லேயே கிடைக்குது. நிறைய பிராண்டில் இருக்குது, வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக எக்ஸாக்ட்லி ஸ்போர்ட்ஸ் ஷாப் ஆன்லைன்லேயும் கிடைக்குது, வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வீட்லேயே பண்ணிக்கலாம். சிம்பிள். கரெக்டுங்களா? எங்கேயா ஊருக்கு போகிறீங்கன்னா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், வெயிட்ஸ் கிடையாது. ஃபாரின் போகிறீங்கனாலும் லக்கேஜில் ஒன்றும் வெயிட் ஆட் ஆக போகிறதில்ல. அதிகபட்சம் ஒரு 2 பேண்ட் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. மேக் இட் சிம்பிள். ஓகே, இது ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பெயின் ரெடியூஸ் ஆகிட்டு. கண்டிப்பாக. அடுத்தது பிகினர்ன்றப்ப அந்த முட்டி ஃபோம் ரோலிங் பதில் இந்த டவல் வச்சு இது பண்ணுறது. திரும்பிக்கோங்க. முட்டி அந்த அலைன்மெண்ட் சொன்னல சார் ப்ராப்ளம், அந்த அலைன்மெண்ட்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது. இந்த டவல் வச்சு இது இந்த பொசிஷன் வாங்க, நீலிங் பொசிஷன். பில்லோ வச்சுட்டு பெண்ட் பண்ணிங்கல்ல, பில்லோ இன்னும் பெண்டிங் நீ பெண்டிங். பிகினர் சிம்பிள் பெண்டிங். இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சுட்டு முட்டி கடியில் வச்சு நீ ராக்கிங் பண்ணிங்கல்ல, எஸ். இதுலேயே 3 விதமாக பண்ணலாம் சார். இது இப்படி வச்சுட்டு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்டோட அலைன்மெண்ட்டு நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும். நான் லூப்ரிகேஷன் பற்றி சொன்னேன்ல, மூவ் பண்ணி காமிங்க அதை. எஸ், இந்த காலில் வச்சு பண்ணுறேன், பண்ணுங்க. எஸ், வச்சுட்டு அவர் ஒன்றும் இல்லை, இப்படி உட்காந்து எந்திரிச்சாலே போதும். இது ஹையர் லெவல். இதோட லோவர் லெவல் ஸ்லோவாக பண்ணுங்க. அப்போ இது என்ன ஆகுது பாருங்கள், இந்த இடம் முட்டி உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியுதா? முட்டியில் ஸ்ட்ரெச் ஆகுறது, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கேப்சூல் எல்லாமே கொஞ்சம் அந்த ப்ரெஷர்னால ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுனாலே அந்த ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆயிடுச்சுனாலே பெயின் கம்மியாகிடும். இதை ரோலிங் ராக்கிங் மெயின் வந்து ஒரு தலையோட பொசிஷன் எல்லாம் ஸ்லோவாக கொண்டு வந்துட்டு ஸ்லோவாக போகணும். இதெல்லாம் ரொம்ப பிகினராக பண்ணலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட்டுன்றப்ப இந்த ஸ்ட்ரென்தனிங் மட்டும் இல்லாமல் இந்த ஃபோம் ரோலிங்னும் இந்த இதுவும் ஆன்லைன்லேயே கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் கிடைக்கும். பெருசாகவும் இருக்கும். சின்னதே போதும் நம்மளுக்கு. இங்கே இருக்க மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருக்குன்றோம், ரொம்பவும் பண்ணக்கூடாது. லைட்டாக இதை ரோல் பண்ணி ஃபோம் ரோலிங், ஃப்ரண்ட் மசில், சைட் மசில், தை மசில், பேக்கு, ஃப்ரண்ட்டு எல்லாமே பண்ணோம். எப்படின்னா இப்போ இவரால் இப்படி பண்ண முடியலன்னா முட்டியை கீழே வச்சுக்கலாம். முட்டியை கீழே வச்சுட்டு ஸ்லோவாக ரோல் பண்ணோம். இது எப்படின்னா இந்த மசிலோட ஃபுல் லென்த்துக்கும் ரோல் பண்ணுங்க. எஸ், அடுத்தது சைட் மசில்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த காலில் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் மசில் பார்த்தீங்க, மேலேருந்து கீழே ஒரு 5 to 10 சென்டிமீட்டர்ஸ் ஒரு டைமில் பண்ணலாம். அடுத்த லெவலில் இங்கே பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலில் லோவர் பண்ணலாம். ஆக மொத்தம் ஒரு ஃபுல் ரோலிங்காகவும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சைடு பண்ணுங்கள். சைடு இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. இதில் பண்ணுறப்ப இவர் என்ன பண்ணுன்னா இந்த காலை மடக்கி இப்படி வச்சுக்கிட்டோம், உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். இதுவும் இந்த ட்ரங்க்கோட அலைன்மெண்ட்டும் கீழே இருக்கணும். வெயிட்டை இதில் விட்டுட்டு ஸ்லோவாக ரோலிங் பண்ணாலே அந்த ஃபோம் ரோலிங் பண்ணுறப்ப அந்த மசில் செல்ஃப் வீட்டில் பண்ணுறது தான். நம்ம ஒன்றும் ஜஸ்ட்டு காமிக்கிறோம் எப்படி பண்ணுறது. இப்போ பார்க்குறவங்க வீட்டிலே பண்ணிக்கலாம். ஒரு ஃபிசியோ கிட்ட போய் தான், ஒரு ட்ரெயினர் கிட்ட போய் தான் பண்ணோன்றது இல்லை. பண்ணால் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு சைட்ஸ் இன்னர் தைஸ் பண்ணிவிடுங்க. பேக் ஆஃப் த லெக்கும் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிவிடுங்க. ஹாம்ஸ்ட்ரிங். இப்போ மெயினே வந்து நம்மளுக்கு இந்த இடம் டைட் ஆகுது. உட்காந்தும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். உட்காந்தும் காமிச்சிடறேன். இதை ரோல் பண்ணுங்கள். மெயின் இந்த கீழே முட்டி கடியில் அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்லோவாக லூஸ் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான் சார். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இதுலேருந்து கவர் பண்ணிட்டு கொஞ்சம் இது பேக் வரைக்கும் பண்ணுங்கள். எஸ், ஃபுல்லாக ஒரே டைம் போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது சார். அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷரும் போடக்கூடாது. லைட் ப்ரெஷர், ஒரு சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான். ரொம்ப பண்ணால் மசில் ரணமாக தான் ஆகும். சப்பாத்தியும் கோணையாக அந்த மாதிரி தான் ஏடா குணமாக பண்ணிடுறோம் நம்ம. இது தெரியாமல் தான் சார் நிறைய தப்பு நடக்குது. ஓகே, ஸோ இந்த செட்டெல்லாம் சிம்பிளாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் அந்த இன்டர்மீடியேட் இப்போ ஃபோம் ரோலரும் முடிச்சிட்டாரு. பிகினர்ஸும் இது பண்ணலாம்.
பண்ண முடிஞ்சால் இது வந்து ஹார்டாக இருக்குது சார், சாஃப்டாக இருக்க எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, ரொம்ப செமி சாஃப்டும் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பண்ணிங்கன்னா பெருசு இல்லை, மேலே ஃபோம் குஷன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சு மேலே படுக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் லிட்டில் பிட் ஹார்டாகவும் இருக்கும். இது நல்ல ஹார்டு, நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப ப்ரெஷர் போடாமல் லேசான ப்ரெஷரில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது பிகினருக்கு அதுவும் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட்டில் ஃபோம் ரோலர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் முடிச்சிட்டாரு. இந்த பேண்டை போட்டுட்டு எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸாக நான் காமிச்சிடறேன், முடிச்சேன். வயிறையும் நியூட்ரலாக வச்சுட்டு இப்போது ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் மூமெண்ட் சார். நீன்றனால நான் ஹிப்லேருந்து வர மசில்ஸ் இங்கே வரனால இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். எப்படின்னா 1 1 2 3 பண்ணுங்கள் சார். 1 1 2 3 1 2 3 1:3 டெம்போ. எஸ். நெக்ஸ்ட்டு வந்து 45 டிகிரி சைடில், ரொம்ப இதில் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் மேக் இட் சிம்பிள். ஓகேங்களா? எவ்வளோ முடியும்? ஆமாம், இது ஹிப்புக்கு இந்த பொசிஷனில் படுத்துட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் இப்படி போட்டு காலை பெண்ட் பண்ணி, அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஹிப்பு நீ ஆங்கிளோ ஸ்டெபிளைஸ், இதையும் இப்படியே வச்சுக்கணும், இழுத்து விடுறது. 1 1 2 3 இழுக்கும்போது 1. ஹிப்பு நீயோட ஃபங்க்ஷன்ஸும் வருதா, நீயோட மூமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா சார் மடங்கி நீட்டுறது தான், ரெண்டே ஃபங்க்ஷன் தான். இது இல்லாமல் ஸ்லைட்டாக ரொட்டேஷன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆகும். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். பண்ணுங்கள் சார். எஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு சைடில் படுத்துட்டு பண்ணுறது, அந்த பக்கம் திரும்பிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் மசில் பண்ணோம், பேக் மசில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சைட் மசில். இதில் என்ன மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா அலைன்மெண்ட். இவர் கோனில் இருந்தாருன்னா இந்த மசில் ஒர்க் ஆகாது. கையை வந்து இடுப்புக்கு நேராக அப்படி வச்சுட்டு, எஸ், தலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, அவரோட ஷோல்டரோட அலைன்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், ஸ்டேபிள், இப்படி இப்படி பிளாங்க் பொசிஷனில். எஸ். இதை கூட நியூட்ரலாக வச்சுட்டு இப்போது நார்மலாக இந்த காலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு, எஸ், ரைஸ் இட், உடம்பை திருப்பாமல் சைட் மசில். இப்போ இதே மசில் தான் இங்கேயும் வருது. ஸோ ரெண்டு பார்ட்டையும் சேர்ந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான். ஹிப் பெயின் இருந்தாலும் பண்ணலாம், நீ பெயின் இருந்தாலும் பண்ணலாம். நல்லா நிற்கணும், நல்லா ஓடணும்னாலும் இந்த மசில் தேவை, எனர்ஜி மசில்னும் அதெல்லாமே. ஓகேங்களா? சரி, இப்போது இதெல்லாம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கூப்பிட்ற. எஸ் சார். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணுறோம். நார்மலாக இந்த தோப்பு கரணம் போடுறோம், எதுவுமே இல்லாமல், அதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? தோப்பு கரணம் போடுறது வந்து நல்லது சார். அது சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நீயை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கரெக்டான ஹைட்டு, கரெக்டான வெயிட் இருக்குன்னா அதை பண்ணலாம். ஓகே, தோப்பு கரணம் போடலாம், தோப்பு கரணம் போடலாம், அதுவும் மெக்கானிசம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, மசிலை ஸ்ட்ராங் பண்ணுறோம், உங்கள் பாடி வெயிட் இல்லாமல் தான் பண்ணுறோம். பாடி வெயிட்டோடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. கரெக்டாக பண்ணலன்னா தான் தப்பு. இட்ஸ் குட் தோப்பு கரணம், பட் ரிப்பீட்டேட்டிவாக நிறைய போடக்கூடாது. மேக் இட் சிம்பிள். 10x3ன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக உட்காந்து எந்திரிக்க மாதிரி, அதுவும் நான் காமிச்சிடறேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் நெக்ஸ்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் பெண்ட் பண்ணுங்கள் சார். இப்போ இதுவும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த மசிலை ஸ்ட்ராங் பண்ணுறது. இது இந்த மாதிரி வருதுன்னா இதை லாக் பண்ணி இங்கே போட்டலாம், இல்லை இதை ஃபிகர் ஆஃப் 8ன்னு போட்டு மடக்கி, எஸ். இது நெக்ஸ்ட்டு வந்து காலை இடுப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு முட்டியை மடக்காமல் மேலே, முட்டியை மடக்காமல், எஸ். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஸ்பைனில் இது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துக்கலாம் நீங்கள். எஸ், பண்ணுங்கள். ரொம்ப சைடாக போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மசில்லேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இந்த மசில் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுனால நீங்கள் எங்கே போக போகிறீங்க? எங்கேயும் போக மாட்டீங்க, வீட்டிலே பண்ணிக்கலாம். இது எவ்வளோ பண்ண போகிறோன்றது மட்டும்தான் தெரியும். மேபி ஒரு டைம் ஒரு ட்ரெயினரோ ஒரு ஃபிசியோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். 1 ரிப்பிட்டிஷன் மேக்ஸிமம்னோ. இப்போ இது 100 கிலோ என்னால் ஒரு தடவை தூக்குறது முடியுதுன்னா 1 ஆரம் 100. என்னால் 10 கிலோ தான் தூக்க முடியுதுன்னா அது என்னோட 1 ஆரம். இது உங்களுக்கு தெரியாது. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா அந்த மசில் ஸ்லைடு ஆகுதா, அந்த எஃபர்ட்டை தூக்க முடியுதா, 1 ஆரம் 10 ஆரம் கொடுக்க முடியுதா, அதை நாங்கள் கேல்குலேட் பண்ணுவோம் சார். நீங்கள் சிம்பிளாக இதை பார்க்குறப்ப பேசிக்காக பார்த்து பண்ணலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் பண்ணாலே வெயிட் ரெடியூஸ் ஆகுறதுன்னு, அந்த பெயின் ரெடியூஸ் ஆகுறதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒரு பீரியட்? சார், எப்பயுமே ஒரு பெயின் எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக பண்ணால் ஒரு 4 வீக்ஸ் டியூரேஷன் பண்ணால் தான் பேஸ் லைன் தெரியும். நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் 4 வாரம் பண்ணால் தான் லேசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
4 மாதம் 4 வருஷம் பண்ணால் தான் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த 4 இயர்ஸ் போக போக தான் நியூரோனல் அடாப்டேஷனும் மஸ்குலர் அடாப்டேஷனும் இந்த இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, ஒரே நாளில் வரதில்லை. இன்டகிரேட்டடாக அதை ஸ்லோவாக பண்ணி என்கிராம்ஸ்னும் ப்ரோக்ராம் மோட்டார் அவுட்புட்னும் ஒரு மசில் பண்ண அதோட மெமரி வந்துடும். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஆஃபீஸோ இல்லை கிச்சனோ, இந்த இடத்துல இந்த டப்பா இருக்குது, ரெகுலராக 100 தடவை யூஸ் பண்ணுறப்ப நான் 1000 தடவை யூஸ் பண்ணுறப்ப கரண்ட்டே இல்லை கண்ணே தெரிலனாலும் கரெக்டாக டப்பா போகும், அந்த கை கரெக்டாக அங்கே போயிடும். சேம் வே அந்த மசிலும் ஸ்லோவாக பண்ணோம். நீங்கள் வேறு ஏதோ இன்றைக்கி ஆஃபீஸில் வேறு ஏதோ ஒர்க் இருக்குது, இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் முடிக்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஜிம்முக்கு போகிறப்போ பாட்டு கேட்டு போடுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம். அது பண்ணலாமா கூடாதா? ஆக்சுவலாக பண்ணக்கூடாது சார். ஏன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த டைம் டெடிகேட்டடாக அந்த மசிலுக்கு கொடுத்தாதான், நீங்கள் அந்த மசிலை மதிச்சாதான் அது உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று நடக்குது நானும் பண்ணுறேன், நம்ம பசங்க படிக்கிற மாதிரி அதுவும் படிச்சுட்டு இருக்கோம், படிக்கிறாங்க, அதே தான், அந்த மாதிரி தான் எங்கேயோ ஏதோ நடக்குதுன்ற மாதிரி அது இருக்கும். ரைட். ஸோ அப்போ மினிமம் 4 வீக்ஸில் நம்ம ஒரு மினிமம். ஆமாம் சார். சார் எதுவுமே ஒரு டைம் லிமிட் வச்சா நம்மளுக்கும் கஷ்டம். 4 வாரம் பண்ண வரலன்ற மாதிரி ஆகிடும். இந்த 3 வேளை குளிக்கிறேன், 4 வேளை சாப்பிட்றேன், கடவுளை பார்க்கலன்ற மாதிரி தான். நீங்கள் பண்ணலன்னா தான் தப்பு. டூயிங் இஸ் டூயிங், புரியுதுங்களா? நீங்கள் டெல்லிங் இஸ் நாட் டூயிங், திங்கிங் இஸ் நாட் டூயிங், டூயிங் இஸ் டூயிங். அதை பண்ணணும், பண்ணிகிட்டே இருந்தால் அது தானாக நடக்கும். டெல்லிங் ஆர் திங்கிங் இஸ் நாட் நான் 3 வேளை பண்ணேன் 10 வேளை பண்ணுங்கள், பண்ணிகிட்டே இருங்க, அதுவாக வரும். 3 வாரன்றது 2 வாரத்தில் கூட டெவலப் ஆகலாம் சின்சியராக பண்ணிங்கன்னா. மூச்சை பிடிக்காமல் பண்ணணும் மெயின் எந்த ஒரு எக்ஸசைஸ். இது சிம்பிள் எக்ஸசைஸ் தான் சார், ஈஸி. ஈஸி. சார் இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிட்டோம், நம்ம அந்த ஆர்டர் மட்டும் சொல்லுங்கள் சார் எப்படின்றது. மெயின் சார் சிம்பிள், முட்டிக்கு கீழே தலைகாணி வச்சு சிம்பிள் பேஸ் லைன் என்னென்னா, எவ்வளோ நீ பெயின் இருந்தாலும் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். அந்த டவல் வச்சு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறதை பண்ணோம், கீழே ப்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் குதிக்கால் கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணுறதை பண்ணோம். இது பேஸ் லைன் எவ்வளோ சொன்னேன்னா 15 seconds to 20 seconds ஹோல்டிங், 3 sets to 5 sets. 3னா என்னென்னா ஒரு அழுத்தி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா 20 secondsக்கு அது ஒரு செட், அந்த மாதிரி 3 செட் விட்டுட்டு ஒரு 1 minute கேப் கூட விடலாம். பட் ரொம்ப டைம் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் ஃப்ரீக்வன்சி இருக்காது. செகண்ட் செட் திருப்பி அழுத்த போகிறீங்க, அந்த முட்டியை ப்ரெஸ் பண்ணி 2 செட் 3 செட் மினிமம், காலையில் மத்தியானம் சாயங்காலம். இந்த மாதிரி பேஸ் லைன் ரொம்ப சிம்பிள், இதில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே இந்த பேண்டு போடாமல் வெறும் காலை ஸ்ட்ரெயிட் ஆல் டைரெக்ஷனில் ஆல் ஆங்கிள்ஸ் சைடில் தூக்க சொன்னேன். எல்லாமே 15 into 3 மேக்ஸிமம் பண்ணலாம். பேஸ் லைன் நான் என்ன சொன்னேன், ஏஜ் பர்சன் 5 into 3 8 into 3 24 times 25 times மேக்ஸிமம் பண்ணலாம். அதிகபட்சம் எவ்வளோ பண்ணலான்னா 20 into 3. ஸோ ஒரு மூமெண்ட்ஸும் 60 times கொடுக்கலாம். பட் அது வந்து அவ்வளோ கொடுக்குறத விட ஃபுல் ரேஞ்ச் கிடைக்குதான்றதான் நான் பார்க்க சொன்னேன். பேசிக் வெறும் காலையே மூவ் பண்ணி பண்ணலாம். அடுத்தது இந்த டவலை நடுவில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறது, இழுக்க சொன்னேன். அந்த காலை கையிலையோ இல்லை இந்த பெல்ட்டோ இதை பிடிச்சி இழுக்க சொன்னேன். இது எதுக்கு அந்த இழுக்கிறோன்னா, அந்த நீ ஜாயிண்ட்டை ஸ்லைட் பண்ணி கிளைட் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப உள்ளே இருக்க அந்த கேப்சூல் லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். இது ஒன்று சொல்லியிருக்கேன். இது பிகினராக பண்ண முடியும். பிகினர்லேயே இன்னொன்று என்ன சொன்னேன், அடுத்தது சைடில் எல்லாம் படுக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சைடில் படுக்கிறது அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? சைடில் பண்ணது. இடுப்பு இது மட்டும் இல்லாமல் இடுப்பை தூக்குறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். படுத்துட்டு இந்த முட்டிக்கடியில் இதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறது, இடுப்பை டைட் பண்ணியோ இல்லை இடுப்பை தூக்கிட்டோ இதை ட்ரை பண்ணலாம். இன்னொன்றும் தூக்கிட்டு பண்ணுங்கள். எஸ், இந்த லெவல்லையும் வச்சு பண்ணலாம். இது சைடில் படுக்கிறது பண்ணிட்டீங்க. எஸ். நெக்ஸ்ட்டு இது இந்த லெவல் இது போதும் சார். இது எல்லாமே 20 seconds. நெக்ஸ்ட்டு மிட் ரேஞ்ச் இந்த ஃபோம் ரோலர் சாஃப்ட்டு ஹார்டுன்னு சொன்னேன். பிகினர் என்ன பண்ணலான்னா ரொம்ப சாஃப்டான ஃபோம் ரோலரை வச்சு ரோல் பண்ணுறது, ஃப்ரண்ட்டு சைடு பேக்கு இன்னர் தையும் பண்ணலாம் ஃபோம் ரோலர். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், பேண்டில் வச்சுட்டு 2 காலுக்கும் நடுவில் மாட்டிட்டு சைடு ஃப்ரண்ட்டு ஆல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இதெல்லாம் எவ்வளோ சொன்னேன், சேம் 15 into 3 மேக்ஸிமம், மினிமம் 5 into 3 15 times ஓவரால். ஒரு மூமெண்ட்ஸும் சார் விடுறப்ப என்ன சொன்னால் 1 1 2 3 அப்படி ஸ்லோவாக விடுறப்ப அந்த மசிலோட டேமேஜிங் கெப்பாசிட்டி கம்மியாகிடும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் வராது. ஸ்லோவாக பண்ண சொன்னேன், அதனால தான். ரைட்.
ஸோ இப்போ சார் சொன்னது வந்து இந்த எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் பேசிக் பெயின் இருக்கிறவங்களுக்கான எக்ஸசைஸ். பேசிக் இதே காம்ப்ளிகேஷன் இருந்தால் இதையே பண்ணலாம். கம்மி டியூரேஷனில் கம்மி ரெசிஸ்டன்ஸில் பேஸ் லைன் பண்ணலாம். ஈவன் சர்ஜரி பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணோனாலும் இந்த மாதிரி எக்ஸசைஸை லைட்டாக பண்ணலாம். எனக்கு சர்ஜரி அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை பண்ணலாம். ஸோ தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனோட பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் அந்த டேமேஜ் இருக்குன்னா அது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த பேசிக் மூமெண்ட்ஸை புஷ் பண்ணி இந்த ஜாயிண்ட்டை புஷ் பண்ணி பண்ணுறது செல்ஃப் ரிலீஸாக காமிச்சிடலாம். ஸோ அப்போ சொன்ன மாதிரி இது பேஸ் லைனுக்கான உண்டான எக்ஸசைஸ் ப்ராசஸ் அப்படின்றது சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.